பெரியவர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, நடைபெறுகிற சட்டமன்ற தேர்தலில் அந்த பிரதான வாக்குகளை சேகரித்து வருகின்றது. தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக அன்புக்கினிய அருமையண்ணன் மணிக்கவர் அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வண்டி கொடுக்கொண்டிருக்கீங்க. எதுக்கு முன்னாள் வண்டி நம்புறீங்க? யாரு வண்டி அதை எடுத்து போடுங்க. இங்க வந்து நீங்க கவர் பண்ணுங்க. கவர் பண்ணுங்க. அது அறிக்கை போடுங்க. அன்புக்கினிய பெரியவர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, நடைபெறுகிற சட்டமன்ற தேர்தலில் உங்களுடைய பொன்னான வாக்குகளை விசேஷத்திற்காக கேட்பதற்காக இங்கே வருகின்றோம். எங்களை பொறுத்தவரையிலும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் அம்மா வழியில் எங்கள் தமிழக வெற்றி கழகத்தில் தலைவர் தளபதியுடைய தலைமையிலே தான் தமிழ்நாடு ஆட்சி அமரப்போவது என்பதை அவரால் மாற்ற முடியாது. நாங்கள் எதற்காக சொல்லி சொன்னால் சரி, அதிமுக 3 பேர் சீட்டு, எல்லாரும் 10 லட்சம் 10 கோடி கொடுத்துவாங்க. கடைசியில் ஒரு சீட்டு. இதை போல ஏமாற்றுகிற கட்சி தமிழ்நாட்டில் யாருமே இல்லை. ஏன்னா துரை ராமசாமியுடைய பிரயாணம் கொடுக்குறாங்க, பணம் இருக்கிறதா இருக்குங்க. கடைசியில் வந்து சீட்டு. எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் அதை சொல்லுகிறேன். ஆனால் நம்முடைய தளபதியை பொறுத்தவரையிலும் பல்வேறு திட்டங்களை இன்றைக்கு அறிவித்திருக்கிறார். தளபதியை பொறுத்தவரையிலும் இந்த அறிவித்திருக்கிற அறிவிப்பு வீடற்ற ஏழைகளுக்கு இனம் வாங்கி வீடுகள் கட்டித் தருவேன் சொன்ன தலைவர் நம்முடைய தளபதி. எல்லோருக்கும் இருசக்கர வாகனம் கேட்கறப்பா, எல்லோருக்கும் இருசக்கர வாகனம். ஏமா சொன்னா கேளுங்க. இருசக்கர வாகனம் நான் எதற்காக சொல்லி சொன்னால், குடும்ப தலைவிக்கு 2500 6 சிலிண்டர்கள். தமிழ்நாட்டில் நீங்கள் பார்க்கின்ற போது திருமணம் ஆண்டிற்கு 10 லட்சம் திருமணங்கள், தலா ஒரு பவன் 7000 ரூபாய் பட்டு புடவை. பெண்கள் எங்க வேண்டுமானாலும் பேருந்திலே பயணம் செய்யலாம். போறீங்க, இன்னைக்கு நீங்க சென்னைக்கு போகலாம். தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த இடத்தில் கையை நீட்டினாலும் பேருந்து இருக்கும். இதுதான் நம்முடைய தளபதியுடைய அறிவிப்பு. நெசவாளர்களுக்காக 750 யூனிட், அதே போலதான் விசித்திரிக்காக 1500 யூனிட் இலவசம். வரி போடாமலே ஆட்சி நடத்தி சொல்லி இருக்கிற தலைவருடைய தளபதி மட்டும்தான். நான் எதற்காக சொல்லி சொன்னால் இது எப்படி சாத்தியம் என்று கேட்பார்கள். நான் ஒன்றே சொல்ல விரும்புகிறேன். இங்கே வந்திருக்கிற உங்களை போன்றவர்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய பட்ஜெட், தமிழக பட்ஜெட் 4,40,000 கோடி. அதில் 1 லட்சம் கோடி ஊழல். அப்படி என்றால் 5 லட்சம் கோடி, 5 லட்சம் கோடியை நாம் எப்படி வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். மக்களுக்காக சொன்னார் அந்த தமிழக வெற்றி கழகத்தில் தலைவர் தளபதி அவர் சொன்னார். ஆனால் மட்டும் அவர் சொன்னார் ஒன்றே ஒன்றுதான். ஏப்பா நம்ம ஆளுநர் கட்சிகள் கிட்ட வந்து நாங்க இங்கேயோ பார்த்துருக்கீங்களா, அருமாவிலே வந்து அவர் சொன்ன ஒன்றே தான். ஆண்டு முடித்தவரும் சரி, ஆண்டு கொண்டவரும் சரி, நான் இன்னைக்கு சொல்லுகிறேன், நம்முடைய மக்கள் வழிபடத்திலிருந்து 1 ரூபாய் கூட நான் எடுக்க மாட்டேன். சத்தியம் தான். ஒரே தலைவர் நம்முடைய தலைவர் தான்.
நான் இரண்டாவது சொல்லிட்டு சொன்னால் தளபதி தமிழ்நாட்டை ஆள போகிறான். அது யாராலும் தடுக்க முடியாது. ஏனென்றால் சில பேர் சொன்னார்கள் 13 கட்சி கூட்டணி ஒரு கூட்டணி, 14 கட்சி கூட்டணி ஒரு கூட்டணி. ஆனால் ஒரு பத்திரிகையாளரை பார்த்து கேட்டார், நீங்கள் தனித்து நிற்கிறீர்கள் என்று கேட்டார். நான் எவ்வளவு சொன்னேன், தனித்து சிங்கம் வரும், சிங்கம் சரியாகத்தான் வரும் என்று. புன்னகை கூட்டம் ஏழை சொல்லுகிறேன் சொன்னால் தம்பி கொஞ்ச நேரம் உங்களுக்கு ஏனென்றால் அவருடைய தெளிவான சிந்தனை மக்களுக்கு பணியாற்றுவதற்கு, ஏழையின் கண்ணீரை குறைப்பதற்கு, தமிழகத்திலே புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகு, புரட்சித் தலைவர் அம்மாவுக்கு பிறகு 50 ஆண்டு காலத்துக்கு பிறகு ஒரு போட்டி இருக்கிறார். அவர்தான் தளபதி, அவர்தான் தமிழ்நாட்டை ஆளப்போகிறார். மக்கள் ஒன்றுவதற்கான மாற்றத்தை வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சக்தி கூட்டியதற்கு தளபதி ஒருவரால் தான் முடியும் என்று எவரால் முடியும்? 10 மணி போன்ற பதவிக்கு முடியும். ஏனென்றால் அவருக்கு போடுகிற ஓட்டு நோட்டாவுக்கு போடுகிற ஓட்டை போடலாம். அம்மா இறந்த மனதாரம் மனதற்கு பிறந்த மகனுக்கு நான் முதலமைச்சர் ஒரு ஓட்டம் வாங்கி விட்டு விட்டிருக்கிறார் என்று காட்டி பிடித்திருக்கிறாரா? இல்லை. தமிழ்நாட்டுடைய வரலாறை வேறு நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அவரை பொறுத்தவரை இன்னைக்கு உங்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்றே ஒன்றுதான், திராவிட முன்னேற்ற கழகத்தை தீய சக்தி வீழ்த்துவதற்கு மக்கள் ஒன்று திரண்டிருக்கிறார். இங்கே குடும்பாட்சிக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு, நாளை தமிழகத்துக்கு ஆளுவதற்கு ஒரே தலைவராக இருக்கிறார். நம்முடைய தலைவர் மட்டும்தான் ஆளுநர் இடமாக இருக்கிறார். குறிப்பிட்டு காட்டுவதற்கு காரணம் நீங்கள் தெரிந்து கொள்வதற்காக இன்றைக்கு அன்றைக்கு அண்ணன் வைகோவை நீங்கள் போட்டியிடுவார். போட்டியிடுகிறது வெற்றி பெற வேண்டும் என்றால் 234 அவர்தான் வேட்பாளர். 234 அவர்தான் வெற்றி பெறுவார். இது யாராலும் மாற்றி காட்ட முடியாது. கருத்து கணிப்பு இருக்கிறது. என்ன கருத்து கணிப்பு? நான் கேட்கிறேன், பொய்யான கருத்து கணிப்பு. 150 பேருக்கு எடுக்க வேண்டியது, இவனுக்கு வேணுங்கிட்டே எடுக்க வேண்டியது. எடுத்து முடிச்சுட்டு இந்த கணக்கு போட்டு நான் 3ஆவது இடத்துல இருக்கணும். முதல் இடத்தில் இருப்போம் நாம் தான். மற்றவை டெபாசிட் இயக்கத்தையும் நாம் தான். நடந்து விடாதீங்க. நான் விவசாயி தொழில் சொன்னால் மாற்றம் இருக்கிறது. மக்களுக்கு எங்கு சென்றாலும் மக்கள் வெள்ளமாக சொல்கிறார். பெருமளவுக்கு வந்தால் 5 லட்சம் பேர் கூறினார்கள். காவல்துறையை கலங்கி போயிருந்தது. ஏன் என்று சொன்னால் எவராலும் அதை மாற்றி காட்ட முடியாது. இன்றைக்கு மோடி வரணும். மோடி வரும்போது என்ன நடக்குதுன்னா 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. கையாட்டுக்கு ஒரு காசு, கூட்டிட்டு வரதுக்கு ஒரு காசு, சேர்ல உட்காந்து கைதட்டுக்கு ஒரு காசு. இதை கொடுத்தா தான் இங்க நடக்குது. ஆனால் தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்தவரையிலும் 1 ரூபாய் கூட கொடுக்காமல் வருகிற கூட்டம் தான் தமிழக வெற்றிக் கழகத்துக்கு வருகிற கூட்டம். யாராலும் சொல்ல முடியாது. ஏனென்றால் அந்த கூட்டத்துடைய நிலை உங்களுக்கு தெரியும். 1000 கொடுக்கலாம், 2000 கொடுக்க 2 கட்சி தயாராகி என்னமா நான் பேசணும். என்னமா நீங்க நான் தானே பேசணும். ஆகவே நம்ம சொல்றாங்க வரட்டு பணத்தில வாங்கிட்டு திருப்பி அனுப்பிடுறாங்க. அதனால எல்லோரும் எண்ணம் அதுதான். நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். 2000 கொடுத்தால் வாங்கிக்க, 3000 கொடுத்தால் வாங்கிக்க, சேலை கொடுத்தால் வாங்கிக்க, பத்திரிகை கொடுத்த பாத்திரம் கொடுத்தால் வாங்கிக்க. வாங்கிட்டு வீட்டு விட்டு வெளியே வரவும் ஒரு விசில் ஊதி முடிச்சுங்க. வேலை முடிஞ்சு போய் சரியாக நீங்கள் செய்துவிட்டால் அவர் முடிந்தார்கள். அதோடு ஒன்றே இடத்தில் சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய தளபதியை பற்றி ஒரு வரலாறு பிடித்த தலைவர், துரோகம் செய்யாத தலைவர், மனிதநேயத்தோடு வாழ்கிற தலைவர். 1000 கோடி ரூபாய் நம்முடைய தலைவருக்கு இழப்பு. ஜனநாயக படத்தில் வருவாய் இழக்க செய்தார்கள். கூட்டணி வரவில்லை என்பதற்காக அதற்கு பிறகு சிபிஐ வழக்கு 21 கண்டிஷன் அவருக்கு மட்டும்தான். பெருமானூருக்கு வரதுக்கு 3:15 மணி நைட்டில் ஆர்டரை வாங்க. அவர் கேட்டார் 10 மணிக்கு ஆர்டர் வாங்கிட்டார். இல்லை ஒன்று கொடுக்கலீங்க. ஏனென்றால் இவருக்கு மட்டும்தான் அந்த கண்டிஷன். நீ போய் பாருங்க சொன்ன எத்தனை விளக்கல் இருக்குது, எப்படிப்பட்ட நிலை இருக்கிறது, எவ்வளவு காவல்துறை, எவ்வளவு பாதுகாப்பு. ஆனால் எத்தனையோ முடிவெடுத்து விட்டு நம்முடைய
ஆட்சி கட்ட அவர்களுக்கு மக்களுக்கு பணியாற்ற ஒரே தலைவர் குழந்தைகளுக்கு தலைவர் நம்முடைய தளபதி மட்டும்தான். அதை முடிக்கல தெரிஞ்சுக்கலாம். தளபதி விட்டால் இனி தமிழ்நாட்டில் நல்லாட்சி இடத்திற்கு யாராலும் நான் அதை சொல்வதற்கு காரணம் உங்களை போன்றவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. வெள்ளாங்கோயில் காங்கியம் சட்டமன்ற தொகுதி என்பது ஒரு வரலாறு படைக்கிற தொகுதி. இந்த தொகுதியை பொறுத்தவரையும் என்னை தமிழ்நாட்டை ஆள்வதற்கு விசில் சின்னத்திலே வாக்களித்து மாபெரும் வெற்றி நீ ஈட்டுத் தர வேண்டும் என்பது மட்டுமல்ல, மலைக்கிழமை தலைவர் அந்த காலத்தில் அன்னைக்கே பாடிட்டு போயிட்டார். இன்னும் எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, சொந்த நாட்டிலே, நம் நாட்டிலே பட்டரை போலவே பகல் வேஷம் போட்டு பாமர மக்களை வலையில் வீசி இன்னும் எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, சொந்த நாட்டிலே. நான் அன்னைக்கே படிப்பட்டேன். அதான் தெரிஞ்சுங்க. அவரே பாடினாரு, ஒன்று எங்கள் ஜாதியே, ஒன்று எங்கள் நீதியே, உழைக்கும் மக்கள் யாவரும் ஒருவர் பெற்ற மக்களினர். ஜாதி கேட்கிறேன். இனம் வந்து மத மொழிகளுக்கு அப்பாற்பட்டு, இனத்திற்கு அப்பாற்பட்டு மனிதன் வாழ வேண்டும் என்று சிந்திக்கிற தலைவர், நமக்காக கிடைத்திருக்கிற தலைவர். இந்த தலைவர் நாளை தமிழகத்தை ஆளப் போகிறார். இங்கே வருகின்றிருக்கிற உங்களுக்கு எல்லோருக்கும் சொல்ல ஒன்றே ஒன்றுதான். குழந்தைங்க நிறைய விசிலட் இருந்தீங்க, ஓட்டு போடாத குழந்தைங்க, உங்களுக்கு எல்லாம் ஒன்னே ஒன்று சொல்றேன். 23ஆம் தேதி காலை 5 மணிக்கு எழுந்திருங்கள், குளியுங்கள், குளித்து விட்டு சாமி கும்பிடுங்க. சாமி கும்பிட்டு அப்பா அம்மா காலில் விழுங்க, தாத்தா பாட்டி காலில் விழுங்க. நீங்க போய் அங்கிள் விசில் சின்னத்திலே விஜயங்களுக்கு ஓட்டு போட்டு வந்தா தான் நான் சாப்பிடுவோம்னு சொல்லியிருக்கேன். வந்தீங்கன்னா நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லி எல்லாரும் ஓட்ட போட்டு முடிச்சிடும். இது கரெக்ட் தானா? இதுதான் ஒரே வழி, வேறு வழியே கிடையாது. அத்தனை பேரும் பொங்கல் சின்னத்தை வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. அந்த ஆசை கடவுளை நிறைவேற்றதான் நல்லா மத்திய இருக்கிற வரைக்கும் வந்திருக்கிறேன். இப்ப கூட எப்ப பார்த்தேன். இது தேர்தல் கூட்டமா வெற்றி விழா கூட்டமா என்கிற அளவுக்கு தான் இருக்குது. எல்லாம் வெளியே எல்லாம் போட்டிருக்காங்க. நீங்களா நிழல்ல எல்லாம் ஒட்டுக்கா வந்து இன்னைக்கு இங்க ஒரு 5000 பேர் நிற்பாங்க. 6 பேர் நல்லா நிற்கிறாங்க. நீங்க எல்லாம் வருகின்றிருக்கிறீர்கள். நல்லாட்சி மலர வேண்டும், நம்முடைய ஆட்சி மலர வேண்டும். இந்த குழந்தைகள் எதிர்காலம் பிரகாசமுள்ள எதிர்காலம் மாற்றப்பட வேண்டும். குழந்தைகள் அத்தனை பேருக்கும் கல்லூரி முடிக்கும் வரை இலவசமாக படிக்கலாம் சட்டத்தை கொண்டு வருகிற தலைவர் நம்முடைய தலைமை தான். அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளும். படிப்பு முடித்த அத்தனை குழந்தைகளுக்கும் வேலை வாய்ப்பு. தொழிலாளர்கள் கண்ணீர் துடைக்கப்படும், ஏழையின் கண்ணீர் துடைக்கப்படும். ஏழைகள் நாட்டில் இன்றைக்கு சிறப்பான முறையில் வாழ்வதற்கு ஒரே தலைவர் 50 ஆண்டு காலத்திற்கு கிடைத்திருக்கிறார். அவர் தான் நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தை தலைவர் தளபதியை தவிர யாரும் இல்லை என்பதை சொல்லி 234 கோயிலும் அவர் தான் வெற்றி பெறுவார். எனக்கு நான் இந்த ஊருக்கு தெரியல, அந்த ஊருக்கு கருத்துக்கிறேன். நான் 50,000 ஓட்டு ஜெயிக்கிறேன், எனக்கே ஜெயிக்க மாட்டாங்க. 9 ஓட்டு கேட்கறது ஜெயிச்சு எனக்கே கார் கொடுக்கணும். கருத்து கணிப்போம். இந்த கருத்து கணிப்பு அனைத்தும் தூண்டாக்குற சக்தி மக்கள் சக்தியை இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நாளை 23ஆம் தேதி என்று வாக்களிக்கிற போது நான் ஆபீஸில் சொன்னேன், எலெக்ஷன் கமிஷனர் இந்த விசில் சின்னத்தை பொறுத்த அளவுக்கு ஒரு 9 மணிக்குள்ள அமைச்சர் பட்டன் கீழே போயிருக்கேன். ஒரு எக்ஸ்ட்ரா மிஷின் வேணுங்க. ஏன்னா மிஷின் பூரா மேலே இருக்கு, நம்ம மிஷின் பூரா அமைச்சர் கீழே பட்டன் கீழே போய் 23ஆம் தேதி 11 மணிக்கு நமக்கு ரிசல்ட் தெரிஞ்சது. நான் வெற்றி விட்டோம் என்ற செய்தி நமக்கு கிடைக்கும். 4ஆம் தேதி வரைக்கும் இது பண்ண முடியும். வருகின்ற உங்களை போன்றவர்கள் அன்றைக்கிடையே அருமையான மணிக்கொண்டவர்களுக்கு விசில் சின்னத்தை வாக்களித்து காங்கியம் என்பது நாளை விசில் சின்னத்துடன் கோட்டை என்பதை நிரூபித்து காட்ட வேண்டும். உற்சாகங்களை வேண்டி கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மணிக்கொண்டர் அவர்களுக்கு எங்கள் முன்னாள் அமைச்சர் ஐயா அவர்கள் செங்கோட்டைக்காக நன்றி தெரிவிக்கிறோம்.
கட்சி எம்ஜிஆர் ஆட்சியில் இருந்து வந்து வெற்றி பார்த்தவர் அவர் வந்திருக்கிறதுனால